பிரைஸ் அல்லாட். நமது திட்டம் எப்போது வெற்றியும் ஆசீர்வாதமும் பெறும் என்பதை பார்க்கலாம். முதல் நூற்றாண்டில் வணிக பயணம் பொதுவாக இருந்தது. குறிப்பாக யூதர்கள் வணிக நோக்கத்திற்காக பரவலாக பயணம் செய்தனர். அதனால் யாக்கோபு 4:13 இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று இருக்கிறீர்களே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. அப்போ தொடக்க நேரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் திட்டத்தில் தேவன் இடம்பெறவில்லை. எதிர்காலத்தை அவர்களாலே கட்டுப்படுத்த முடியும் என்பதே போல் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதாவது ஒரு விசுவாசி தங்கள் திட்டத்திலிருந்து தேவனை விட்டு வெளியேற்றுவது தன்னிறைவு பற்ற ஒரு ஆணவமாக செயலா இருக்கிறது. ஆகவே நமது திட்டங்கள் வெற்றிகரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்க நான் எப்போதும் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே நமது திட்டத்தை நிர்ணயிக்க வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமேன்.